ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் எங்கள் வீட்டு குட்டி ஏஞ்சல்ஸ் செஞ்ச குட்டி குட்டி பேன்கேக். இதை பாருங்கள், முழுசாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு பேத்தி செய்ய, ஒரு பேத்தி வீடியோ எடுக்க கலக்கியிருக்காங்க. நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணாங்க. பீட் பண்ணிவிட்டு அது ஃப்ளஃபியாக வரும்போது சுகர் 1/4 கப், சர்க்கரை 1/4 கப் எடுத்து நல்லா மறுபடியும் பீட் பண்ணாங்க. அது நல்லா நுரைச்சி வந்துச்சு. இதெல்லாம் கூட அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு. அதனால் நான் அளவெல்லாம் பார்த்து வச்சுட்டு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கிட்டாங்க. மறுபடியும் அதை கிண்ணாங்க. அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மைதா 1 கப் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்ணாங்க. இது கிளறிக்கிட்டே இருக்கும்போது பெரிய பேத்தி சொல்கிறா, ரொம்ப போட்டு பண்ணாத, சாஃப்டாக இது பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி சின்ன பேத்தியும் செய்கிறாங்க. 2 குட்டீஸும் சேர்ந்து குட்டி குட்டியாக அழகாக செஞ்சுருக்காங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிட்டாங்க. டேஸ்ட்டுக்கு தேன், நல்ல பியோர் தேன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்தாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட வேறு என்ன சேர்த்தாங்க, அது கூட சாக்லேட் எசன்ஸ் சேர்த்தாங்க கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு திருப்பியும் கொஞ்சம் தேவைப்பட்டது போல் இருக்குது, அதனால் திருப்பியும் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்தாங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்தது. அதுக்கப்புறமா தோசை தவா வச்சு அதில் பட்டர் ஆர் ஆயில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மாவை குட்டி குட்டியாக ஊற்றுனாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக குட்டி பொண்ணு தான் அழகாக ஊற்றிருக்கா. வாய்ஸும் அவங்களே கொடுக்க சொல்லியிருந்தேன். சரி, அப்புறம் ஸ்கூல் படிக்கிறது அதெல்லாம் இருக்குல்ல, சரி வேண்டாம் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அழகாக அது மாதிரி ஊற்றினாங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து எவ்வளோ லாவகமாக திருப்பி போடுறாங்க பாருங்கள். 2 கரண்டி குட்டி குட்டியாக எடுத்துக்கிட்டு நாக்கா போடுறாங்க. அழகாகவே திருப்பி போட்டிருக்காங்க. அது வீடியோ பண்ணதும் அவங்க தான் பாருங்கள், நல்லா திருப்பி போட்டுட்டாங்க. திருப்பி மேலெல்லாம் பட்டரோ ஆயிலோ எதுவும் அப்ளை பண்ணல, முதல்ல விட்டது தான். நல்லா அழகாக திருப்பி போட்டாச்சு எல்லாமே. அதுக்கப்புறமா அது வெந்ததுக்கப்புறமா ஒன்றா எடுத்துட்டாங்க. அதுக்கும் 2 கரண்டி குட்டி குட்டியாக. ஆஹா, இந்த ஐடியாலாம் எனக்கு தெரியாமல் போச்சே. இதை மாதிரி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், இன்னொரு மெத்தட் சொல்லி தராங்களாம். என்னென்னா, எல்லார் வீட்லேயும் சாக்லேட் எசன்ஸ் இருக்காது. அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சாக்லேட் எசன்ஸுக்கு பதிலாக கொக்கோ பவுட்ரு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து அப்படியும் செய்யலாமா. இது எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் இது. அதையும் வீடியோ எடுத்துட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் சுட்டு நல்லா அடுக்கி வச்சுட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மினி பேன்கேக் செஞ்சு காமிச்ச என் பேத்திகளுக்கு வாழ்த்துக்களை கூட சொல்லலாம். ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மீண்டும் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்வீங்கன்னு நம்புகிறேன். டாடா, பாய்.